தாவேகாவுடைய ஆட்சியில யாருமே விஜய் எதிர்த்து கேள்வி கேட்கக் கூடாது. அப்படி கேட்கிறீங்க அப்படின்னா, நாங்க கைது பண்ணி உள்ள தூக்கி போடுவோம். யாருக்குமே பாரபட்சமே பார்க்க மாட்டோம்ன்னு, ஒரு மாரி விஜய் சைக்கோவாவே மாறிட்டாரு. சர்வாதிகார தொனியில செயல்படுறாரு. நல்லா கவனிங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திமுகவினுடைய ஜென்சி அமைப்பு சம்பந்தப்பட்ட நபர்கள தொடர்ச்சியா கைது பண்றாங்க. நடுராத்திரி போயிட்டு கைது பண்ணி, அவங்கள அலக்கடிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த பழனி கோயில் சம்பந்தப்பட்டு ஒரு ஊழல் வெளில வந்த உடனே, அது சம்பந்தப்பட்டு கேள்வி கேட்கக்கூடிய நபர்கள கைது பண்ணாங்க. ஒரு அதிமுகவினுடைய ஒரு வழக்கறிஞர் இந்திராணின்னு சொல்லி ஒரு பெண்ண கைது பண்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு பையன் சம்மந்தப்பட்டு மீம் போடுறான்னு சொல்லி அவன கைது பண்ணாங்க. இன்னைக்கு ஆட்ட கடிச்சு, மாட்ட கடிச்சு, மனுஷன கடிக்கிற கதையா, விஜய் அவர்கள் திமுகவினுடைய ஒரு சட்டமன்ற உறுப்பினர கைது பண்ணியிருக்காரு. தூத்துக்குடி விளாத்திக்குளத்தினுடைய மார்க்கண்டேயன் சட்டமன்ற உறுப்பினர் அவர கைது பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் போலீஸ் வேன்ல தான் ஏத்துவோன்னு திட்டமிட்டு தன்னுடைய அந்த வெஞ்சன்ஸ் அத அப்படியே அவருடைய அந்த அந்த ஈகோவ என்னைய ஏத்து கேள்வி கேட்டல்ல, நீ எவனா இருந்தாலும் கைது பண்ணுவேன். அப்படின்ற ஒரு சைக்கோ மாதிரி விஜய் பிஹேவ் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு சட்டமன்ற உறுப்பினர நீங்க அரெஸ்ட் பண்றீங்கன்னா, ப்ராப்பரான சில விஷயங்கள் இருக்கு. போயிட்டு நீங்க சபாநாயகர்கிட்ட நீங்க வாங்கிட்டு வரணும். இந்த மாதிரி காரணத்துக்காக நாங்க அவர கைது பண்ண போறோம். உங்க ஒப்புதல் குடுங்க. நீங்க அதெல்லாம் வாங்கிட்டு வரணும். அந்த மாரி எந்த கடிதமும் இல்ல. காவல்துறை காலங்காத்தால மார்க்கண்டேயன் அவர்களுடைய வீட்டுக்கு போயிட்டு பப்பரப்பா நிக்கிறாங்க. என்ன? இந்த மாரி கைது பண்ண வந்திருக்கோம். எதுக்கு? நீங்க இந்த மாரி அன்னைக்கு பேசுனீங்க. என்ன பேசுனேன்? விஜய விமர்சனம் பண்ணிட்டீங்க. விஜய் கேள்வி கேட்டீங்க. அதனால உங்கள அரெஸ்ட் பண்ண சொல்லி வாரண்ட் வந்திருக்கு. சரிப்பா, நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர்ப்பா. என்ன அரெஸ்ட் பண்ணணும்னா நீங்க என்ன பண்ணணும்? போய் ஸ்பீக்கர் கிட்ட நீங்க பெர்மிஷன் வாங்கிட்டு வரணும். பெர்மிஷன் இருக்கா? இல்ல. அப்புறம் போய் வாங்கிட்டு வாங்க. இல்ல முடியாது. அப்புறம் கைது பண்ணியே தீருவோம். சரி நான் என் வண்டியில வரேன். இல்ல முடியாது. நீங்க அந்த வண்டியில தான் ஏறணும். ஏன்னா நீங்க அக்யூஸ்ட் அப்படின்னு வலுக்கட்டாயமா கைது பண்ணிருக்கு காவல்துறை. ஒரு மாரி அராஜக போக்குல இன்னைக்கு தாவேக்கா அரசாங்கம் இருக்குங்க. அராஜக போக்குல இருக்குங்க.